டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ், சேலம். குரு பெயர்ச்சி ரிஷபராசி கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் இந்த 3 பயிற்சியிலேருந்து சேஃப்டி ஆகிடலாம். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்க சொன்னால் இருந்து டே கேர் சர்ஜரியெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்துடணும். இல்லை அப்புறமா பார்த்துக்கிறேன் இப்புறமா பார்த்துக்கிறேன்னா 2 நாள் 2 மாதம் ஆகிடும். இதுதான் மெயின். ரிஷபத்திற்கு தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, வீட்டில் திட்டுறாங்க, வெளியில் திட்டுறாங்க, ஒரே கஷ்டமாக இருக்குன்றவங்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் ரிஷபத்திற்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு, கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் நிச்சயமாக ஏற்படும். பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. ரிஷபம் கோபப்படுறது, திட்டுறது, சபிக்கிறது, கத்துறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சட்ட சிக்கல் வரும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். காது மூக்கு தொண்டை, இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி, பல்லு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடியெல்லாம் எல்லா அனுகூலம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது. இந்த வருஷம் இல்லை, குரு பயிற்சி 1 வருஷம்தான். சனி 2.5 வருஷத்துக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லா லெவல்லையும் டெவலப் ஆகிட்டு போயிடுங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அரசியல் அதிகாரம் கிடைக்கிறது, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, ஐஆர்எஸ் என்ற படிப்புகள் கிடைக்கிறது, ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கிறது, நீதிபதிகள் ஆகிறது, கௌரவம் ஏற்படுவது, அரசாங்கத்தில் புது பொறுப்புகள் வருவது, பச்சை கையெழுத்து போடுறது எல்லாம் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 வருடத்துக்கே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் குரு நல்லா பண்ணுவார். இந்த சமயத்தில் போயிட்டு யாரையாவது திட்டிக்கின்னு கத்திக்கின்னு குடும்பத்தில் தேவையில்லாத ஓன்னு சபிக்கிறதெல்லாம் வச்சுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. குறிப்பாக பொண்டாட்டிக்கிட்ட தகராறு பண்ணுறதை விட்டுடுங்க. புருஷங்கிட்ட தகராறு பண்ணுறதை விட்டுடுங்க. கணவனாக இருந்தால் மனைவியுடன் வாக்குவாதம் வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெள்ளை பேசிட்டு சுற்றிக்கின்னு இருந்தால் ரிஷபத்துக்கு யோகம். ஸோ இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது வித்யா மேம்? எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல குரு, 10க்கு லாபத்தில் போய் சனி, வேறு மாதிரியான லெவலில் ரிஷபராசிக்காரங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் 1ல் குரு உட்காந்து நிறைய ஆத்ம ஞானம் கொடுத்தாரு. இப்போ 2ல் உட்காந்து ரொம்ப அழகாக போகிறாங்க ரிஷபராசிக்காரங்க. அந்த அளவுக்கு அறிவு அழகாக போகிறது. ஏன்னா புதனோட வீட்டில் போய் குரு வந்து உட்கார போகிறாரு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போது, வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ண போகிறாங்க. 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வழுக்க போகுது. பிரம்மாண்டமான தொழில் வெற்றி. ஏன்னா பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாருக்கும், யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அந்த ரிஷபத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பரான டைம் பீரியட் வந்து இனிதே ஆரம்பம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக யாரெல்லாம் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கைகூடி வருவதற்கான டைம் பீரியடு சூப்பராக குருவின் அருளால் உதயமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அபரிவிதமான வளர்ச்சி. உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்கள் மூளையால் நீங்கள் வேலை பார்த்து ஒரு வெற்றியை அடையக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி தான் ரிஷபத்துக்கு இருக்குது. கொஞ்சம் 6ஆம் இடம் இயங்க போகிறனால கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துக்கணும். இது வரைக்கும் யாரெல்லாம் கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு கஷ்டப்பட்ட அத்துணை ரிஷபராசிக்காரங்களும் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ரிஷபராசிக்காரங்க தங்கம் அவ்வளோ 10,000 போனால் கூட தங்கம் வாங்கி மழுவதற்கான நேரம்லாம் அழகாக, அதுவும் எஸ்பெஷலி மோதிரம் செயின்லாம் வாங்குவீங்க. அதோட சந்தோஷத்தில் இன்னுமே நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருது. உடல்நிலை கவனம், அம்மாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக தான் ரிஷபத்துக்கு இருக்குது. 6ஆம் இடம்னா சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகுது. குரு வந்து 6 பார்க்கறதுனால உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒளிய போறாங்க, கடன் எல்லாம் தீர போகிறது, உங்களுடைய வேலை வாய்ப்பு பெருக போகிறது. ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. தாந்திரிக ஜோதிடர், உங்களுடைய பார்வையில ரிஷபராசிக்கு எப்படி அமையும்? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இது நாள் வரலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னால் வந்து ஒரு சைன் பண்ண முடியல. என்னுடைய திறமை வந்து வெளிப்படுறதே இல்லை. எனக்கு வந்து ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு பின்னாடி நார்மலாக இருக்கக்கூடியவங்களாம் கூட நல்லா டெவலப் ஆகிடுறாங்க. எனக்கான அங்கீகாரமோ எனக்கான முன்னேற்றமோ இதுவரையும் கிடைக்கல. அதே மாதிரி உறவுகள் விஷயத்துலையும் நான் எவ்வளோ தான் நன்மைகள் செஞ்சாலும் கூட யாரும் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. இவங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட போகுது. உறவுகள்கிட்ட இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்க போகுது. இவங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்பட போகுது. இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
கிடையாது. இது எல்லாமே வந்து அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட இவங்க உடல் நலத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட உடனே போய் மருத்துவமனைகளை பார்த்துக்கிறது, ஸோ உடல் நலத்தை ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெரியோர்கள்ட்ட வந்து அன்பாக நடந்துக்கிறதும் அவங்களோட உடல் நலத்தை அக்கறை வச்சுக்கிறதும் வந்து ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். நன்றி. நல்வாழ்வு ஜோதிடர் அவர்களுடைய பார்வையில் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைப்போகுது? அன்பும் வசீகரம் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு குரு வரார். இவர் சிறப்பான ஒரு பார்வை 6, 8 இந்த இடத்துல பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. அது மட்டும் இல்ல 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நீண்ட நாட்களாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு நிறைய தோல்வி சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வி எல்லாம் இனி வரும் காலகட்டங்களில் வெற்றிகள் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரிஷபராசிகர்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதே போல நீண்ட நாட்களாக நிறைய இடத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து துன்பப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. அதில் எல்லாமே உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தி பல சிக்கலான காரியத்தை கூட சர்வசாதாரணமாக செய்து ஒரு சாதிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. உங்களோட திறமை, உங்களுடைய புகழ் 4 பேர் பாராட்டும் அளவிற்கு சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பா பெண்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நிறைய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் அடையக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்க போயிருக்கின்றது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி கொடுத்தனம் போய் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகவும் இந்த நேரத்தில் உருவாக இருக்கின்றது. ஆனால் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், முட்டிங்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள் வரும்பொழுது ஒரு பயம் இல்லாமல் சர்வசாதாரணமாக இதெல்லாம் நமக்கு கடந்துதான் வரணும் அப்படின்றது யதார்த்த ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வருடங்கள் மிக சிறப்பான ஒரு வருடங்களாக உங்களுக்கு அமையும். இந்த வருடத்துல எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மற்ற வகைகள் எல்லாவற்றிலுமே சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஆரோக்கிய வகையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.